கிளம்பியாச்சு. இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க, அந்த பசங்களாம் நம்மகிட்ட வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க, பண்ணிகிட்டு இருந்தாங்களா. இப்போ பஸ்ஸில் போன பசங்களை பார்த்து கை நீட்டியிருப்பேன். அங்கே வந்த பசங்களாம் என்னென்னு பார்த்து நம்மளை பார்த்துட்டு, ப்ரோ உங்களோட பிக் ஃபேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நம்ம வீடியோ பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல, நம்ம அப்படியே ஜாலி எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிக்கலாம் அப்படி சொல்லிட்டு போட்டு கூட வந்து அண்ணங்களாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயா பர்ஸ் எடுத்துகிற எல்லாமே ஃபோனில் தாங்க இருக்குது அமௌண்ட்டு. நிறைய பேர் அப்படி தான். ஆமாம், பர்ஸில் வைக்கல. நான் நெக்ஸ்ட் டைம் வரப்போ உங்களுக்கு வாங்கிட்டு வரேன், ஓகேங்களா? தப்பு இல்லை, கவலைப்படாங்க, ஓகேவா? அதுக்கு என்ன கோவப்பட மாட்டேன், சங்கடப்படும். இல்லை 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 இல்லை, எங்கள் தப்பு தான். பர்ஸில் வச்சுக்க மாட்டோமா? நான் யதார்த்தமாக கேட்டேன். ஓகே ஓகே, பரவாயில்ல விடுங்க. ஓகே சரிங்க, வரோம். சரிங்க, சரி பார்த்து போங்க. நாங்கள் போய்ட்டு அவ்வளோதாங்க. இந்த ஐயா வந்துட்டு நம்மக்கிட்ட அதாவது சும்மா அவங்க ஏதோ பேரனை பார்த்து கேட்குற மாதிரி கேட்டாங்க. ஸோ நம்ம வேறு எப்பயுமே வந்துட்டு பர்ஸில் வந்து அமௌண்ட் வச்சுக்க மாட்டோம், மேக்ஸிமம் வச்சுக்கிறது கிடையாது. ஏன்னா எப்போயாச்சும் பஸ்ஸு நம்ம வந்து போய்கிட்டே இருப்போம். ஒரே நிமிஷம் பேக்கை டைட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஏன்னா நம்ம வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு பர்ஸு வந்து பேக்கில் வச்சுருப்போமா, எப்போயாச்சும் காணாமல் போயிடுச்சுன்னா திடீர்னு ஒன்றுமே பண்ண முடியாதா, லெஃப்ட்டில் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், திடீர்னு காணாமல் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு அக்கௌண்ட்டில் வச்சுட்டு எங்கே போனாலும் ஸ்கேனிங் பண்ணிக்கலாம்ல, அந்த பிரச்சனை இல்லை. அதனால் நம்ம வந்துட்டு ஃபோன்லேயே வச்சுக்கிறதுங்க. இவங்க வேறு திரும்பி இவங்களை மிஸ் பண்ணிவிட்டுங்க, இவங்க வேறு சில்லுன்னு போயிடுறாங்க. நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே அவங்க வாட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. எனக்கு இந்த பக்கம் ஒரு ரூட்டும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. கூகுள் மேப் வேறு, ஃபோன் வேறு பேக்கில் வச்சிட்டோமா. சரி ஓகே, நம்ம போய்ட்டு ரைட் எடுத்து பார்ப்போம். நம்ம அப்போ ரைட் எடுத்துகிட்டு அவங்க ஸ்ட்ரெயிட்டாக போனாங்களா என்னென்னு வந்துட்டு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாங்க. திருப்பி அதே ஆசிரமொழி தான். இவன் நம்ம வந்த ரூட்டு இது தான், பட் இவங்க ஏதாச்சும் புது ரூட்டு கண்டுபிடிச்சி போயிருக்காங்களா என்னென்னு தெரியலை. இருங்க, நம்ம அந்த சைடு போய்ட்டு நின்று அவங்களுக்கு கால் பண்ணி, என்ன தம்பி பின்னாடி தான் உட்காந்துருப்பான், அவனுக்கு நம்ம கால் பண்ணோம்னா என்ன எதுன்னு சொல்லிடுவான். அந்த ஐயா வந்துட்டு கேட்டார். ஸோ நம்மகிட்ட அந்த நேரம் பார்த்து காசு இல்லைங்களா, இருங்க நான் தம்பிக்கு ஒரே நிமிஷம் கால் பண்ணிக்கிறேன். சொல்லு சஞ்சீவ், ஸ்ட்ரெயிட்டாக வரவா? சரிண்ணா, வர ஓகேங்க, அவங்க வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டாங்க போல். நம்ம வந்துட்டு லெஃப்ட் ரைட் எடுத்துட்டோம், அவங்க வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டாங்க. முன்னாடி நிற்கிறாங்களாம் அப்படிங்கிற அந்த ஐயா வந்து கேட்க விட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆகி பேசுங்க. அடுத்த தடவை எப்பயுமே பர்ஸில் வந்து அமௌண்ட் வச்சுக்கிறேனுங்க. இன்னும் அவ்வளோதான், நம்ம வண்டி எடுத்துகிட்டு ஒரே தான் நான் ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு தாங்க. இங்கே முன்னாடி தான் நிற்கிறாங்க. அந்த தெரியுது பார்த்தீங்களா, கேமரா ஆங்கிள் வந்துட்டு ரொம்ப இதாகுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு முறை அட்ஜஸ்ட் பண்ணிங்க, நெக்ஸ்ட் முறைலாம் வந்துட்டு கேமரா ஆங்கிள் வந்து பக்காவாக கொடுத்துடலாங்க. ஏன்னா இந்த தடவை வந்துட்டு சும்மா நம்ம டெஸ்டிங் மாதிரி தான் கோபுரம் மாட்டி எடுத்தோம். இந்த முன்னாடி இருக்கிறாங்க ஐயா, பார்த்து போங்க, இண்டிகேட்டரும் போடாமல் ஒன்றும் போடாமல் போகிறாங்க. இந்த தாங்க இருக்காங்க. வரும்போது சரியான அலும்பாக போயிடுச்சுங்க. இந்த அண்ணன் வந்துட்டு பின்னாடி இண்டிகேட்டர் உடஞ்சிருச்சு. இப்போ தான் ரீசெண்டாக அண்ணனோட பைக்கில் வந்துட்டு இண்டிகேட்டர் யாரோ உடச்சிட்டாங்க, அதாவது ஓதிட்டாங்க. ஸோ அண்ணன் அது இன்னும் ரெடி பண்ணலை. இவர் வாடி டக்குன்னு இண்டிகேட்டர் போடாமல் ரைட் எடுக்கிறாரு, லெஃப்ட் எடுக்கிறாரு, பறக்கிறார் அண்ணன். வந்து இவர் ரொம்ப ஒரு நல்ல மனுஷங்க. அந்த பைக் ஓட்டுறாருல, நம்ம கூட வந்துருந்தார்ல, ரொம்பவே தங்கமான மனுஷங்க அவர். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பத்தில் இந்த மாதிரி பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டு யாருமே சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு இருந்தாங்க. இவர் ஒருத்தர் தான் சரிடா பண்ணுறா அப்படின்னு சொல்லி கூட ஒன்று சப்போர்ட் பண்ணார். நிறைய இடத்துல பேசினார், இந்தமாரி வந்து நாங்கள் ஃபுட் டொனேஷன் பண்ண போகிறோம், எந்த ஆசிரமம், அதாவது நாங்கள் முன்னாடியே வந்து நிறைய ஆசிரமத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்க விட்டு எல்லாமே இந்த மாதம் புக் ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க. நான் மனசே விட்டேன், என்னடா நம்ம பண்ணும்போது தான் இப்படி ஆயிடுச்சுன்னு மனசே விட்டேன் நான். சரிண்ணா நீ ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்குறது. அப்புறம் அண்ணனோட இது வந்து அண்ணனோட ஊர் தான். இந்த இப்போ போகிற ஏரியா வந்து போத்தனூர் வந்து அண்ணன் வந்து இருக்கிற இடம். அதனால் அண்ணன் வந்து கொஞ்சம் விசாரிச்சுட்டு இருந்தார். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தான் இன்னொரு இடத்துல கிடச்சி. இந்த மாதிரி வந்துட்டு சண்டே பிரேக்ஃபாஸ்ட் வேணால் வில்லிங்காக இருக்குது, நீங்கள் வேணால் அப்போ வேணால் போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகேங்க மேடம், நாங்கள் அப்போ வந்து அப்போ நீங்கள் வந்து நோட் கன்ஃபார்ம் தான், நீங்கள் வந்துட்டு வேறு யாரும் கொடுக்க வேணால் நாங்களே வந்து சாப்பாடு வந்து போட்டுக்கிறோம் பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடம் பேசினாங்க. மேடத்தில் அண்ணன் தான் பேசி எல்லாம் பண்ணாங்க. ஆனால் நாங்கள் அப்போ என்ன சொன்னோம்னா, வெளியிலேருந்து நாங்கள் கொண்டு வரலாமான்னு கேட்கட்டு, இல்லைங்க கொண்டு வரக்கூடாது அப்படின்னாங்க. ஸ்வீட்ஸ் இந்தமாரி வாங்கலாமானாலும் ஃபஸ்ட்டு அவங்க வேணான்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வரும்போது பில்லோடு வாங்கிட்டு வாங்கினாங்க. காலையில் ஏர்லியாக கிளம்புனாங்க. முன்னாடியே வாங்கி வச்சா கெட்டு போய் சொல்லி ஏர்லியாக கிளம்பிக்கிட்டு வந்தால் ஒரு கடையில் கூட ஸ்வீட் இல்லைங்க. நான் மனசே விட்டேன், என்னடா ஒரு கடை பேக்கரியே கிடையாது. காலைல ஒரு பேக்கரியில் உட்காந்து நம்ம டீ குடிச்சோம்ல, போன மீடியாவில் பார்த்துட்டு டீ குடிக்கிறது, அந்த பேக்கரியுமே ஒன்றுமே இல்லை. சரி கேக்கு வாங்கலான்னு பார்த்தா கேக்குமே வந்துட்டு எல்லாம் பழைய கேக்காக இருந்துச்சுங்க. அதனால் சரி விடுங்க, அடுத்த முறை வந்துட்டு இன்னும் இதை விட பெருசாக பண்ணிடலாம் அப்படின்னு நான் வந்துட்டு மைண்டில் வச்சுட்டு பேசாமல் வந்துட்டேங்க. ஸோ இன்னும் நம்ம ரூமுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டருங்க. ஒரே ரோடு தான். இதில் போய்ட்டு இன்னும் லெஃப்ட் எடுத்தோம்னா அப்புறம் பைபாஸ் ஏறணும்னா ஒரே ரோடு தாங்க. வரும்போது வேறு ஒரு டெத்து ஒன்றுங்க ஆச்சு. ஒரு ஐயா வேறு இறந்து கிடந்தாருங்க. அவரை பார்த்துட்டு எனக்கு மனசே கேட்கல. ஐயோ, நைட்டு லாரிக்காரங்க யாரோ வந்து இடிச்சிருப்பாங்க போல். ஐயா பாலத்தை விட்டு பாலத்துக்கு கீழே வந்துட்டு இறந்து கிடந்தார். அப்படியே உடம்பெல்லாம் ஃப்ரீஸ் ஆகி
பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. அது என்ன பண்ணுறதுங்க. ஆனால் இந்தமாரிலாம் நடக்குது. ஸோ சேஃபாக வந்துட்டு எல்லாம் ரைட் பண்ணுங்கள். அதனால் சேஃபாக ரைட் பண்ணுங்கள். லாரி அண்ணாங்களாம் வந்துட்டு பார்த்து தான் வருவாங்க. இருந்தாலும் எப்படி அது நினச்சுன்னு தெரியல. ஸோ அதனால் வந்துட்டு நைட் டயத்துலலாம் வெளியே போகும்போது எல்லாம் பார்த்து கேர்ஃபுல்லாக போங்க. ராஜன் வேறு இடையில போகிறாருங்க, என்ன நடக்க போகுது தெரியல. சரி, அந்த அவங்ககிட்ட விட்டு பில்லெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே மேடம் சொல்லி விட்டுட்டோம். அப்புறம் வந்துட்டு நம்மளே வந்துட்டு அங்கே சமைக்க சொல்லி அப்படியே வந்து எடுத்து கொடுத்தாச்சு. இண்டிகேட்டர் படம் திரும்பிக்கிருக்காரு. அண்ணா இண்டிகேட்டர் போடுண்ணே, எங்கிட்டனே திருப்பிட்டு இருக்கேன். அவங்க ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்காங்க. நமக்கு பின்னாடி இன்னொரு 2 பேர் வந்தாங்க, அவங்க ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்காங்க. இவர் அதான் சொன்னல, இவர் வண்டியில் இண்டிகேட்டரும் இல்லை, ஒன்றும் இல்லை. நம்மளாச்சும் அவருக்கு ரெடி பண்ணி கொடுக்கணுங்க இண்டிகேட்டர் எல்லாமே. ஒன்று இண்டிகேட்டர் போடு, இல்லைன்னா கையை காட்டு. 2 மேலாம் நீ வாட்டு நுழைஞ்சிட்டு இருந்தனா ரெகுலராக வண்டி போயிட்டா பின்னாடி அவன் போயிட்டாங்க ஸ்ட்ரைட்டாக. நமக்கு பின்னாடி வந்தவங்க ஸ்ட்ரைட்டாக போயிட்டாங்க. நானாச்சும் பார்த்துட்டேன் அவங்கள. இவங்களுக்கு பின்னாடியே தான் நான் வந்தேன். அவர் எனக்கு பின்னாடி விரட்டி பிடிச்சிட்டு ஃபாஸ்ட்டாக வந்தாரா, ஃபாஸ்ட்டாக வந்தார். வராரு ஃபாஸ்ட்டாக வந்தாரா. நான் பாட்டுக்கு அவர் எனக்கு முன்னாடி ஃபாஸ்ட்டாக வந்தார். அது வந்து ஹோண்டா, அதனால் பிரச்சனை இல்லை. எனக்கு பின்னாடி ஃபாஸ்ட்டாக வந்தாங்க. நான் அவருக்கு பின்னாடி வந்து ரொட்டி நான் டக்குன்னு திரும்பிட்டேன். அவங்க வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டாங்க. அப்புறம் அந்த அண்ணன் தாங்க பேசி எல்லாமே பண்ணாங்க. ஸோ விராசெலும்பு அடுத்த முறை நம்ம வந்து பெருசாக பண்ணிக்கலாம், இந்த முறை ஓகே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இதுதாங்க வந்த ரூட்டே. நாங்கள் வந்த ரூட்டே மாற்றிட்டோம். ஏன்னா புதுசாக வரும்ல, அப்போ வரும்போது நான் ஃபஸ்ட்டு ரைட்டு எடுத்தேன்ல, அந்த ரைட்டு எடுத்ததுலேயே திருப்பி போயிருந்தோம்னா ஓகே, அந்த ரூட்டே பிடிச்சி வந்துருக்கலாம். இவங்க எங்கிட்ட கூட்டு வந்து திருப்பி அதே ரூட்டில் கூட்டு வந்தால் நமக்கு எப்படிங்கிற ரோடு தெரியும். எப்படிங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போது வந்து ஒரு தடவை வந்துட்டோம்னா அப்புறம் பார்த்து கற்றுக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பின்னாடி இப்போ ஒரு ஹோண்டாவில் வந்து ஃபாஸ்ட்டாக போனார்ல, அவருமே சரி அவர் வந்து மாலை போட்டிருக்காரு. மாலை போட்டு வந்து கன்னிசாமி இல்லை, அதனால் வந்துட்டு சாப்பாடெல்லாம் போடணும், கன்னி பூஜை பண்ணி சாப்பாடெல்லாம் போடணுங்க அவங்க. ஸோ அதுக்கு அவருமே வந்துட்டு நானும் வந்து சிலம்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ப்ரோ, நான் வந்து இப்போ சாப்பாடு போடுறேன்னாங்க, நீங்கள் வேணால் வந்துட்டு பொருளாக வாங்கி கொடுத்துருங்க. ஏன்னா எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. இனி போய் அவங்ககிட்ட நம்ம ஆர்டர் சொன்னோம்னா அது ரொம்ப இதுதான், அவங்க பண்ணுறவங்க கன்ஃபியூஷன் ஆயிடுவாங்க. அதனால் வந்துட்டு நீங்கள் பொருளில் வாங்கி கொடுத்துருங்க. இந்த வாரம் இல்லைனாலும் அடுத்த வாரமாச்சும் கொடுத்துக்கலாம் ப்ரோ, அப்படி அடுத்த வாரமாச்சும் அவங்க சமைச்சு சாப்பிட்டுக்குறாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் போய் ஒரு நாள் ஒரு 3 பேர் போனாங்க. நான் இன்னும் கூட இருக்க 2 பேர் போய் மொத்தமாக ஒரு 3000 கிட்டத்தில் வந்துச்சு. அது 2000 சாரி 1900 சில்லறை என்னமோ வந்துச்சு. பொருள் எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சுங்க. ஏன்னா அவர் கன்னிசாமினால் கன்ஃபார்ம் பூஜைலாம் பண்ணணுன்ட்டாங்களா. நாங்கள் எல்லாமே இங்கே தங்கியிருக்கனால பூஜையெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது. அதனால் பொருள் மட்டும் வாங்கி கொடுத்தாச்சு. ஒரு வழியாக மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேங்க. இந்த லாரிக்காரர் வேறு புகையை அடிச்சுட்டு போய்கிட்டு இருக்காரு. ஓகே, எல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு எல்லாமே சேரு. அதுக்கப்புறம் பொருளெல்லாம் வாங்கி போய் கொடுத்துட்டு அங்கே கொண்டு போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வைக்க முடியாதுப்பா, நீங்கள் வந்து ஹெட் ஆஃபீஸில் கொடுக்குனாங்க. அப்புறம் ஹெட் ஆஃபீஸில் போய் பார்த்தோம். அங்கே போயிட்டு ஒரு மேடம், அந்த அவங்க இன்சார்ஜ் வந்து லீவு. ஸோ அங்கே இருந்தவங்க தான் அந்த பொருளெல்லாம் வாங்கி வச்சுட்டு அப்புறம் நம்ம வெளியிலேருந்து கொண்டு வரோம்ல, நம்ம அட்ரஸ் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு தான் அப்புறம் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே மேடம் சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டு அட்ரஸ் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ட்ரிப் ஒன்று வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். நம்ம கூட வந்து அண்ணன் வந்துட்டு இன்னும் அவர் ஒரு ஃபங்க்ஷனு, ஏதோ அண்ணனோட பையன் பர்த்டேன்னு சொல்லி சொன்னார். ஸோ அவர் வந்து ரைட்டில் போயிடுவார், நம்ம அப்படியே லெஃப்ட்டில் போந்தாங்க. எனக்கு தம்பி ஒருத்தர் மட்டும் அப்படியே ஏற்றிக்கிட்டு நம்ம அப்படியே இங்கேருந்து பறக்க ஆரம்பிச்சிடலாம். நடிச்சுட்டு வந்துருப்பார் பின்னாடி. இந்த தான் இருக்கு. பார்த்து போனா பத்திரமா போனேன். போகலாமா? பார்த்து போகணும். ஓகே, அவ்வளோதாங்க. நம்ம இங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. இந்த முன்னாடி வரால இவர் தாங்க விருட்டுன்னு போனவர். ஸோ இந்த கேமரா ஆங்கிள் தான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்கா என்ன தெரியல. ஸோ இந்த ஒரு தடவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோலேருந்து மிரட்டிடலாங்க. அங்கே போகப்பட்டு பசங்கள்லாம் ரொம்ப ஃபஸ்ட்டு நம்ம போகும்போது எல்லாமே பார்த்துருப்பீங்க, மொதல் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எல்லாமே நம்மளை வந்துட்டு ஏதோ புதுசாக ஏதோ ஆள் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் போகட்டு எல்லாமே க்யூட்டுங்க, எல்லாமே செம்மையாக நம்ம கூட பேசி பழகி அப்படியே ஜாலியாக நம்ம கூட இருந்தாங்க. ஒரு 1.5 மணி நேரங்க ஜாலியாக பசங்களோட விளாண்டு இருந்துட்டு அங்கே சீரியஸாக சொல்லப்போனால் எனக்கு டைம் போனதே தெரியல. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க. அங்கே போயிட்டு எல்லாருமே ஜாலியாக அந்த பசங்களோட பேசிட்டு, பசங்க பேர் என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, என்ன படிக்கிறாங்க. அங்கே வந்துட்டு எப்படின்னா அந்த ஒரு பையன்கிட்ட நான் கேட்டேன், இங்கே எத்தனை வருஷமாக இருக்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த பையன் வந்து தெரிலண்ணா, நான் சின்ன வயசுலேருந்து இருன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக பேசுங்க, அதனால தான் பேசாமல் அப்படியே திரும்பி போயிட்டேன். ஏதாச்சும் நான் உங்களுக்கெல்லாம் பெருசாக பண்ணணும் யோசிச்சு வச்சுருக்கேன், பிளானிங்லாம் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் நல்லா சம்பாரிச்சதுக்கப்புறம்லாம் ஒரு 2 ஆசிரமத்தை எடுத்து நம்மளே வந்துட்டு ஃபுட்டு வந்து டெய்லி அவங்களுக்கு மாதம் ஒரு 4 டைம் பிரியாணி அந்தமாரி நிறைய அவங்க சாப்பிடாத ஆசைப்பட்டதெல்லாம் சொல்லி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன்.
ஸோ ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேங்க. அந்த பசங்க எல்லாமே அதில் ஒரு ஆனால் அவங்களோட தோற்றம் வேறு மாதிரி இருக்கலாம், ஆனால் மனசு எல்லாத்துக்கும் ஒன்று தானே. அங்கே வந்துட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு இது உங்களுக்கே தெரியும், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வீடியோவில் சர்ப்ரைஸ்னால் அதுவே பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. சரி இந்த மாதம் வந்து கிடைக்கட்டி அப்படி அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதாங்க எங்கள் பெரிய விஷயம். நீங்கள் இந்தமாதிரி டொனேஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அவங்ககிட்ட வந்து பேசிடுங்க. ஃபோன் பண்ணி பேசினீங்கன்னா வந்துட்டு, ஏன்னா முன்னாடி எல்லாமே வந்துட்டு ஃபில் பண்ணிடுவாங்க, அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க. அதனால் வந்துட்டு கஷ்டம். அதுக்கப்புறம் அந்த பசங்களெலாம் ஜாலியாக இருந்து பேசிவிட்டு அவங்க வந்து தம்பியெல்லாம் வந்துட்டு வீடியோவில் நாங்கள் வருமானாங்க. ஸோ அங்கே வந்து காலேஜ் படிக்கிற பசங்களும் இருக்காங்க, ஸ்கூலுக்கு போகிற பசங்களும் இருக்காங்க, காலேஜெல்லாம் முடிச்சுட்டு ஒர்க்குக்கு போகிற பசங்களுமே அங்கே வந்து நிறைய பேர் இருக்காங்க. எப்படின்னா இப்போது அந்த ஒரு ஃபோட்டோ ஒன்று அவங்களுக்கு சைடில் வந்து காட்டுறேன் பாருங்கள். அந்த ஃபோட்டோவில் வந்துட்டு ஒரு சில பேர் இருந்தாங்க, வேலைக்கு போய் திருப்பி வந்து அந்த ஹோமுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க இன்னுமே. ஸோ அதெல்லாம் ரொம்ப பெரிய நல்ல மனசுங்க. அந்தமாரி வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுற மாரி இருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணிவிட்டு போங்க. அங்கே போய்ட்டு வேலை செய்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ ஒரு அண்ணன்லாம் ஃபோட்டோவில் இருந்தாங்க, அவங்க வந்து கோயிலில் வந்து பூசாரி போல். ஸோ அவங்களுமே அங்கேருந்து தான் போயிட்டு இந்தமாரி நாலேஜ் ஆகி போயிருக்காங்க. ஆனால் படித்து நிறைய பேர் வந்துட்டு வெளியிலையும் வேலைக்கு போயிருக்காங்க. அப்புறம் அங்கே வந்துட்டு மென்டலி ஃபிசிக்கலி சேலஞ்ச் தானே, அதனால் வந்துட்டு ரொம்பவே கஷ்டம்தாங்க அவங்களுக்குலாம். ஒரு பையன்லாம் என்கிட்ட சரியான ஒரு இதாக பேசினாங்க. நாம் வந்து இப்படி ஒரு இதாக இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல. ஆனால் இந்த மாதிரி அந்த பையனுக்கு வந்துட்டு ட்ராயிங் நல்லா பார்த்துருப்பீங்க, ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க, ட்ராயிங் நல்லா வரைஞ்சிருக்கான் அந்த பையன். அப்புறம் அந்த எம்ப்ராய்டிங்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல, ஏதாச்சும் ஒரு துணியில் வந்துட்டு பூ மாதிரி போட்டு அதில் வந்துட்டு நூலாக தைச்சி எம்ப்ராய்டிங் பண்ணுவாங்களா அது. ஸோ அந்தமாரி டேலண்ட்லாம் அந்த பையனுக்கு இருக்குது. அந்த பையன் கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். நான் கொஞ்சம் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன். அந்த பையன் சொன்னான், இல்லைனா எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுவேன், ஆனால் என்னால் வந்துட்டு நடக்க முடியாதனால தான் நான் இந்த மாதிரி வந்துட்டு ஒரே இடத்துல உட்காந்துனால என்னோடய திறமை வந்து என்னால் காட்ட முடியல அப்படின்னா. எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் வந்துட்டு எனக்கு சரியான ஒரு இதாகிடுச்சு. இவ்வளோ டேலண்டான பையனை பார்த்து நாங்கள் நல்லா சமைக்கிறவங்க இருக்காங்க, அந்த சமைக்கிறவங்க, அப்புறம் வந்துட்டு காலேஜ் படிச்சுக்கிட்டு பார்ட் டைம் ஜாப் போகிறவங்க எல்லா பேருமே அப்படி தாங்க. சின்ன பசங்க மட்டும்தாங்க இன்னும் கொஞ்சம் வளர்ந்தாங்கன்னா அப்புறம் எல்லாருமே வந்துட்டு தெளிவாகிடுவாங்க. அந்த பையன் சொல்கிறான், அந்த பையன் வந்துட்டு நடக்க முடியாது, கால் எல்லாமே வந்துட்டு 2 காலுமே வந்துட்டு கொஞ்சம் இதாகிடுச்சு, அது சின்ன வயசுலேருந்து ஆயிடுச்சு போல். அந்த பையன் வந்துட்டு என் கூட எல்லா பேருமே ஜாலியாக பேசி பழகி ஒரு மாதிரி சந்தோஷமாக அவங்களோட இருந்துச்சுங்க. ஏன்னா இந்தமாரி சின்ன பசங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்களோட பேசி இருந்துட்டு அந்த பையன் அப்படியே சொன்னான், நான் கொஞ்ச நாள் தான் அந்த பையன் வந்துட்டு 1, 2 அங்கேயே ஃபுல்லாக படித்தவன். 5ஆவதுலேயே 9ஆவது போயிட்டு 10th 10ஆவது படிக்கணும்னா 10ஆவது விட மாட்டேன்ட்டாங்கண்ணா. நான் இங்கே திருப்பி என்னை வந்து 5ஆவதில் போட்டாங்க. அது எப்படின்னா வந்துட்டு நான் எனக்கு சின்ன பசங்களோட திருப்பி படிச்சுட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன் தம்பி திருப்பி படிக்கலாமா அப்படின்னு சொல்லவிட்டு, இல்லைண்ணா நான் வந்து 10th மேலே நல்லா படித்து மேலே போகணுன்னு ஆசைப்பட்டேன், திருப்பி என்னை 9th முடிச்சுமே திருப்பி 5th போட்டாங்க அப்படின்னு சொல்லவிட்டு, நான் இப்போ ஸ்கூலுக்கு போகிறதில்லண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை தங்கம், நீ டெய்லி ஸ்கூலுக்கு போங்க, நல்லா நீங்கள் திருப்பி படிக்கிறனால நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கற்றுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைண்ணா எனக்கு வந்து இந்தமாரி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஓகேம்மா, உனக்கு என்ன ஹெல்ப் வேணால் நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் உனக்கு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் நம்பிக்கை கொடுத்துருக்கோங்க. அந்த பையனுக்கு ஏதாச்சும் நம்ம ஒன்று பண்ணி தரணுங்க. அந்தமாரி தான் ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கோம், பேசி பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதே ரோட்டில் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக தாங்க. இது வந்து என்ன ரோடுன்னு பார்த்தீங்கன்னா பாலக்காடு பைபாஸுங்க. இந்த ரோட்டில் தாங்க அவங்க முன்னாடி முன்னாடி வந்து ஒரு ஆக்சிடெண்ட். அந்த பிரிட்ஜு நம்ம வந்து கூட சஞ்சீவின்னு ஒரு தம்பி நம்ம ஏற்றிருப்போம், நம்ம கூட வந்து தம்பி வந்து ஏற்றிருப்போம். அந்த ஏற்றி ஒரு 10 நிமிஷம் ஒரு பாலத்தில் ஏறி இருப்போம் தெரியுமா, பாலத்துக்கு முன்னாடியே. அங்கே தாங்க ஒரு ஐயா வந்து இறந்து கிடந்தார். நான் காலைல பார்த்துட்டு வந்துட்டு, அந்த ஐயா இறந்து கிடந்ததுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு ஈச்சர் வந்து தலையில் பிறண்டு கிடக்கு. என்னங்கப்பா இது என்ன ரோடாக வேறு என்னமான்னு சொல்லி மிரண்டுட்டேன் நான். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து டீ சாப்பிட்டு அப்படியே கிளம்புனோம். ஸோ மணி அண்ணன் வந்துட்டு நிறைய விஷயத்தில் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நம்ம கூட இன்னொருத்தர் வந்தார், நம்ம அஜய் ப்ரோ வந்தார். அவர் பார்த்துருப்பீங்க போன வழியில் இந்த ரெட் கலர் ஹுடி போட்டிருந்தார்ல, அவர் தாங்க. அவர் நம்ம கூட அப்படியே வந்தார். ஸோ சாப்பாடு வந்துட்டு நாங்கள் வந்துட்டு என்ன பிளான் பண்ணோன்னா 7:30 சாப்பாடு வந்துடும். ஸோ அதனால் ஏர்லியாக போயிடலாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணோம். அங்கே பார்த்துட்டிங்கன்னா சாப்பாடு வந்தது 8:30 8:40 தான் வந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு அஜயனை வந்துட்டு பாலக்காடு போகிறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டோட ஒருத்தர் பர்த்டே, நான் போயிட்டு வந்துடுறேன்னா நீங்கள் பார்த்து பண்ணுங்க நல்லபடியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு பாலக்காடு போயிட்டாருங்க அப்படியே அங்கேருந்து. ஸோ நம்மளும் அப்படியே அங்கே அவரை போய் அப்புறம் இறக்கி விட்டு வந்துட்டு, சஞ்சீவ் தான் தம்பி தான் போய் இறக்கி விட்டு வந்தான். நாங்கள் உள்ளே வந்து ஜாலியாக அந்த பசங்களோட விளாண்டுட்டு அப்படியே இருந்தோம். காலையில் இங்கே நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட்டுங்க, சைடில் எல்லா பக்கமுமே மிஸ்ட்டு. நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, காலையில் ஒரு வீடியோ மாதிரி சும்மா ஒரு கிளிப் மாதிரி எடுத்தோங்க, சரியான மிஸ்ட்டு. ஸோ இதில் எந்த அளவுக்கு வந்துட்டு வாய்ஸ் கிளியராக கேட்குன்னு எனக்கு தெரியலை. எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோ வந்துட்டு ஆங்கிள் வந்துட்டு மாற்றணும், அது வந்துட்டு நான் செக் பண்ணி பார்த்தேன்.
அதை வந்து ஆங்கிள் வந்து மாற்றணுங்க. ஸோ அடுத்த முறை வந்துட்டு இன்னும் பயங்கரமாக ஒரு வியூ கொடுத்துடலாங்க. அந்த இது ஃபுல்லாகவே மிஸ்ட்டுங்க. நான் மேரான்ட்டேன், என்னடா இந்த மாதிரி வேறு எங்கேயும் இருக்குமா இல்லை கோயம்புத்தூரில் தான் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இது பாலக்காடு பைபாஸ் வரீங்களா, 2 பக்கம் ஃபுல்லாக மிஸ்ட்டு. ஒரு 10 மீட்டருக்கு அந்த பக்கம் வண்டியே தெரிய மாட்டுது. நாங்களும் எப்படியோ ஒரு வழியாக வந்துவிட்டோம். ஆப்போசிட்டில் வரவங்களும் எல்லாருமே ஹெட்டில் ஹை பீம் தான் வச்சுக்கு வராங்க. நம்ம வந்து ஹை பீம் வைக்கலைங்க, எனக்கு கண்ணு இது கூச்சிச்சுன்னா நம்ம பக்கம் வந்து வண்டி விட்டுவாங்க. அதனால வந்து ஹை பீம் வைக்கல. ஸோ அப்படியே வந்துட்டு பயங்கரமான குளிர். நான் எத்தனைக்குமே வந்துட்டு காலையில் எந்திரிச்சு 2 தடவை குளிர் காய்ஞ்சி நான் சொன்னேன், போன வீடியோ சொல்லியிருப்பேன். 2 தடவை குளிர் காய்ஞ்சிட்டேங்க. குளிர் காய்ஞ்சிட்டு அப்புறம் தான் போய் குளித்தேன். ஸோ அதனால் குளிர் ஒன்றும் பெருசாக தெரியல. பின்னாடி இருக்கவங்களுக்குலாம் வந்துட்டு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை. நம்ம கூட உட்காந்து அந்த சஞ்சீவுக்கு உடம்பு சரியில்லை, அப்புறம் அஜய் ப்ரோவுக்கு உடம்பு சரியில்லை. அவங்க வேறு நம்ம கூப்பிட்டு அலைஞ்சிட்டு இருந்தோம். சரியான மிஸ்ட்டுங்க காலங்காத்தால். நம்ம ஏன்னா அதுதான் நம்ம இயர்லியாக போயிடலாம் அப்படி பிளான் பண்ணால் அவங்க சாப்பாடு வர்றது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால தான் நமக்கு லேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து மணி வந்துட்டு கரெக்டாக 11ங்க. 10 மணிக்கு அங்கே 10:45 அங்கேருந்து கிளம்புனா மணி 11 ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஏன்னா இந்தமாரி பெருசாக பண்ணுறோம் இல்லைங்க நம்மளால் நீங்கள் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் தட்டி விட்டிங்கன்னா நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பேன். ஸோ நம்ம சேனலுக்கு இதில் ஏதாச்சும் கரெக்ஷன், ஏதாச்சும் வீடியோ எடிட்டிங்கு இல்லை அதுமாரி வியூஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை அப்படியே மாற்றிடுறேன் நான். அதுக்கப்புறம் வந்துட்டு நேற்று ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோங்க. மொத்தமாக ட்ரிப்பு போகலான்னு சொல்லி. இவங்களோட ட்ரிப்பு போக முடியாது எப்படியோ. அதனால் அஜய் ப்ரோ வந்து சொன்னார் நியூ இயருக்கு வந்து வெளியில் போகலான்னு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து நிறைய வீடியோ வர்றதுக்கு வருங்க, அதையும் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த பசங்களில் வந்துட்டு மொத்தமாக அதாவது 30 பேர்த்துக்கு நம்ம வந்துட்டு மொத்தமாக ஆர்கனைஸ் பண்ணோம். அதில் சில பேர் வந்து காலேஜுக்கு போயிட்டாங்க, வேலைக்கும் போயிட்டாங்களா, அதனால் 15 பேர் தான் வந்தாங்க. அங்கே வந்துட்டு ஒரு 215 பேர் இருக்காங்க மொத்தமாக. ஆமாம் 215 குழந்தைங்க. குழந்தைங்க மட்டும் கிடையாது, வயசான அக்காங்களும் இருக்காங்க, வயசான பாட்டிங்களும் இருக்காங்க, அப்புறம் சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க. அப்புறம் அந்த ஒவ்வொரு ஏஜ்லேயுமே இப்போ ஒரு 210 பேர் மொத்தமாக இருக்காங்க. நாங்கள் வந்துட்டு சரி அடுத்த முறை தான் சமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேண்டீனுக்கு போய் பார்த்தோம். அந்த கிச்சனை போய் பார்த்தோம். கிச்சனுமே ஓகே தாங்க, நல்லாவே இருந்துச்சு. ஆனால் கிச்சனுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்க வேணான்ட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு உள்ளே போய் நம்ம வீடியோ பெருசாக எடுக்க முடியல. அதுக்கப்புறம் போய்ட்டு கிச்சனெல்லாம் செக் பண்ணி பார்த்தோங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம கூட அந்த மணி அண்ணன் வந்துட்டு அவங்க வந்துட்டு மாதமாக 6 மாதத்துக்கு ஒரு விட என்னன்னு தெரியல. ஆனால் ஆல்ரெடி டொனேஷன் தான் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த அண்ணனுக்கு பெரிய மனசு. ஸோ நமக்கு வந்துட்டு நிறையா பாராட்டுகள் வந்துருந்துச்சுங்க, மெசேஜ் வந்துருந்துச்சு. சரி நல்லா பண்ணியிருக்கீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட் அப்படி பண்ணி சொல்லி தேங்க்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கமெண்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப 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 நன்றிங்க. ஏன்னா இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் எனக்கு கொடுக்குற சப்போர்ட் நல்லவனால தான் நான் முடிஞ்சிருக்கேன். ஸோ இந்த 30 பேர்த்துக்கு வந்து நம்ம சாப்பாடு கொடுத்தது வந்துட்டு என்னோடய சொந்த காசு தான் கொடுத்தேன். நீங்கள் நினைப்பீங்க யூடியூப்பில் தான் சம்பாதிக்கிறான், யூடியூப்லேருந்து வந்துருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. இல்லைங்க, நான் வந்து அந்த பசங்களுக்காக கொடுக்கணும் அப்படின்னுக்காக நான் வந்து ஒர்க் பண்ணி அந்த காசு தான் கொடுத்தேன். யூடியூப்லேருந்து ₹1 கூட நான் எடுக்கலை இதுலேருந்து. ஸோ ஃப்யூச்சரில் இது வந்துச்சுன்னா இதுலேருந்து இப்போ இதை வந்து அப்படியே நான் வந்து நிறையா ஹெல்ப் பண்ணிடலாம். ஏன்னா நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் நான்லாம். ஸோ கை இல்லாமல் கால் இல்லாமல் நிறைய பேரில் வந்துட்டு இந்தமாரி ரோட்டில் எல்லாம் இருந்திருக்காங்க. நான்லாம் அவங்களை பார்த்துருக்கேன். அப்போல்லாம் வந்துட்டு நம்மளால் முடியலை. ஸோ இப்போ வந்து நம்மளால் முடியும் அப்படின்னு ஒரு மைண்டில் வந்துட்டு எல்லாத்துக்கும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. நான் அதை தான் சொன்னல, இனி எங்கே போனாலுமேவும் ஒரு 10 பேர்த்துக்குங்க நம்மளால் முடிஞ்சளோ கன்ஃபார்ம் நான் சாப்பாடு கொடுத்துட்டு தாங்க வருவேன். ஏன்னா நம்ம வந்துட்டு நல்லாயிருக்கும், அதனால் நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணி சாப்பிட்றலாம். ஆனால் அவங்களால முடியலைன்னால தான் அப்படி இருக்காங்க. அதனால் வந்துட்டு கன்ஃபார்ம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நிறையா தடவை அப்படி தான் நினச்சிட்டே இருப்பேன். பட் என் கையில் காசு இருக்காதா, சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் போயிடும். மணி அண்ணன் வந்துட்டு அஜய் ப்ரோ அதை சொன்னார், சரி செல்வா சரிடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. செல்வான்னு இடையில வருது இல்லைங்க, அது வந்துட்டு என்னோடய நிக்நேம். ஸோ இவங்க கூப்பிட்டு அப்படியே பழகிட்டாங்க. ஸோ நம்மளோட உண்மையான பேர் என்னென்னு என்னை பற்றி இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா ஆக்சுவலாக வீடியோவில் வந்து பார்த்துப்பீங்க, நான் கிரிக்கெட் விளாடுவேன் அப்படி இப்படின்னு நிறைய வீடியோ வந்திருக்கும். ஸோ என்னோடய பேக்ரவுண்ட் நான் என்ன ஒர்க் பண்ணுறேன், ஸோ என்ன படிச்சிருக்கேன், என்னோடய ஃபேமிலி எங்கே இருக்குது, என்னோடய ஊர் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அது ஒரு முழு வீடியோ வந்து விளாக் பண்ணிடுவோங்க. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு இதுதான் என்னோடய மாடல் ஆகி எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இன்னும் ஒரு 20 நாள் தாங்க இருக்குது நியூ இயருக்கு. ஸோ அதேமாதிரி நான் இந்த வருஷத்துக்கு வந்து ஒரு முடிவு எல்லாமே இந்த வேண்டிக்கிடுவாங்கல்ல. ஸோ ஒவ்வொரு வருஷமும் வந்து இதை நான் வந்து கடைப்பிடிப்பேன், இதை வந்து விட்டுருவேன். ஸோ அந்தமாரி வந்துட்டு நான் வந்துட்டு நீங்களும் ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்து அதை வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ இந்தமாரி பசங்களுக்காக நீங்களும் ப்ரேயர் பண்ணி
முடிஞ்சாலும் ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களை தேடி ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஹெல்ப் பண்ணுங்கள் அச்சுட்டுவார். ஏன்னா என்னை தேடி வந்தாங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு யாருக்காச்சும் முடியலன்னா கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரையும் நான் வந்து உங்களுக்கு பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்காக நான் ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் சங்கடப்படாமல் வந்துட்டு நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் என்னால் முடிஞ்ச வரையும் வந்து உங்களுக்கு பண்ணுறேன். இன்னுமே நம்ம வீட்டுக்கு வந்துட்டு சிக்னலுங்க. ஸோ இங்கேருந்து அப்படியே நம்ம கிளம்பணும். இந்த சிக்னல் வந்துட்டு பாலக்காடு, அதாவது உள்ள அந்த பக்கம் லெஃப்ட்டில் போனோம்னா கோயம்புத்தூர், இந்த பக்கம் வந்து பாலக்காடு, அந்த பக்கம் போனோம்னா திருச்சி பைபாஸ், சாரி அவினாசி அந்த பைபாஸுங்க. காலையில் எப்பயுமே இந்த இடம் க்ரௌடு தாங்க. சிக்னல் போட்டோன்னு லெஃப்டாக பறக்கும் பாருங்க. இப்போ இந்த இடத்துல வந்தீங்கன்னா நீங்கள் நான் வர டைம் எல்லாமே இங்கே வந்து சிக்னலில் நின்று தாங்க போயிடும். இதே இருந்தால் கூட ஸ்ட்ரெயிட்டாக போனதே இல்லை. ஸோ இந்த சிக்னலே கொஞ்சம் மோசமான சிக்னல். ஏன்னா இங்கே நிறைய ஆக்சிடென்ட்லாம் நடக்கும் சிக்னல் டைமில். ரொம்ப க்ரௌடாக இருக்குமா, பக்கத்தில் ஆஸ்பத்திரி. அதனால் வந்துட்டு இவங்களாம் பார்த்து கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டுங்க. ஆனால் மறக்காமல் எல்லோரும் வண்டி ஓட்டும்போது வந்துட்டு ஹெல்மெட் போட்டுக்கோங்க. அதுமாரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஓட்டுங்க. நான்லாம் முழுக்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஓட்டுருவேன். நிறைய எவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகுறேங்க. அதனால வந்துட்டு ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஓட்டுங்க. இங்கேருந்து நம்ம போய் ரைட் எடுத்து போவாங்க. நம்ம ரூமுக்கு வந்து ரைட் சைடு போகணும். ரைட் சைடு கிட்டத்தட்ட பார்த்தீங்களா ஒரு வரும்போது மறந்துட்டேன். நீங்கள் பார்த்தீங்களா என்ன தெரியல. நமக்கு ரைட் சைடில் வந்துட்டு ஒரு 1000 பைக்கும் ஒரு Z9 ZX 10R போச்சு. அப்பா சவுண்டு நிறத்து விட்டுருச்சாங்க. மோசமாக இருந்துச்சு சவுண்டு. நான் அப்படியே பார்த்துட்டு அதே பார்த்துட்டு 2 நிமிஷம் அப்படியே போக அப்படியே திரும்பி பார்த்தேன். நீங்கள் அதை வாட்ச் பண்ணிங்களான்னு தெரியல. நான் வீடியோவில் வேணால் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ ஃபியூச்சர் எனக்கு நைட்டில் தூக்கம் தான் பண்ணுறேன். Z9 ஒரு சூப்பர் பைக்கு எடுக்கணும். எவ்வளோ நாள் தான் நம்மளும் இப்படி இருக்குது. சூப்பர் பைக்கு தாங்க கனவுலையே வந்துட்டு இருக்குங்க. ஒரு சூப்பர் பைக் ஒன்று எடுக்கணுங்க. சீக்கிரத்தில் எடுக்கணுங்க. எடுத்துருங்க. அந்த சூப்பர் பைக் எடுத்து நம்மளும் ஒரு அந்த சூப்பர் பைக் எடுக்கிறதுனாலே ஒரு தனி ட்யூஸ் பம்ப் ஆகுங்க. எங்கே வரும்போது பார்த்துட்டு எனக்கு அப்படியே ஒரு மாதிரி தமிழில் கலங்க ஆரம்பிச்சு. ஸோ இதெல்லாம் எப்போ நம்ம எடுப்போம்னு சொல்லிட்டு எனக்குமே வந்துட்டு ரொம்ப ஆசையாகிடுச்சுங்க. நான்லாம் நிறையா நாள் நைட்டு கனவுல வந்து பைக்கு, அதாவது நம்ம சூப்பர் பைக் வருங்க. நிறையா பைக் வருங்க. ஒரு 3 பைக் இருக்குங்க கன்ஃபார்ம் ஃபியூச்சர். அதை எடுத்தே ஆகணும். ஆல்ரெடி நம்ம முன்னாடி வால்பாறை சீரிஸில் வந்து சொல்லியிருப்போம் என்னென்ன பைக்குன்னு. ஸோ அந்த 3 பைக்கில் ஒரு பைக் சூப்பர் பைக் கன்ஃபார்ம் எடுத்தே ஆகணுங்க. ஏன்னா நம்ம ஒரு பெரிய கரேஜ் மாரி நம்ம வீட்டு நிப்பாட்டி வைக்கணும். அப்படியே வேறு லெவலில் இருக்குங்களேங்க. அப்படியே நிப்பாட்டி வச்சிருந்தோம்னா செம்மையாக இருக்குங்க. அதை நினச்சி பார்த்தாலே ஒரு மாதிரி உடம்புலாம் அப்படி புல்லரிச்ச மாதிரி இருக்குது. எடுப்போங்க. ஒரு நாள் நமக்குன்னு ஒரு நேரம் வரும். அந்த நாள் வந்துட்டு நம்ம வந்துட்டு விட்டுட்டு போனோம் இந்த இடத்துல. அதை வந்து விட்டுட்டு போனவங்களுக்காகன்னு கிடையாது, நமக்காக சப்போர்ட் பண்ணுற அச்சுட்டுவார் எல்லாத்துக்காகமாச்சும் அந்த சூப்பர் பைக் வந்து நம்ம எடுக்கணுங்க. ஒரு டைம் எனக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் சைடில் வந்துட்டு தெரிஞ்சவங்க வந்துட்டு வேகமாக வந்து இந்த இடத்துல ஆக்சிடென்ட் நிறையா நடக்குங்க. ஏன்னா இது வந்து 4 ரோடுங்களா, இங்கே எல்லாமே அப்படி இருந்து சல்லுன்னு போவாங்க. அதனால் இந்த இடத்துலையும் பார்த்து எப்பவுமே சேஃபாக தாங்க போகணும். அதாவது ரோடுன்னு நம்ம பைக் எடுத்துட்டோம்னாலே பார்த்து சேஃபாக தான் போகணும். ஹெல்மெட் போட்டு வண்டி எடுத்துக்கோங்க. ஹெல்மெட் போடாமல் போனீங்கன்னா தான் கீழே விழுந்துக்கப்புறம் நம்ம யோசிச்சாலும் ஒன்றுமே திரும்பி வராது. அதனால தாங்க. ஏன்னா அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் இங்கேருந்து போயிடுவேன். 10 நிமிஷத்தில் ரூமுக்கு போயிடுவோம். கரெக்டாக இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டரோ என்னமோ தாங்க. அவ்வளோதாங்க. 7 கிலோமீட்டர் தான் வரும். ஒரு பிடி பிடிச்சிட்டு போயிடலாம், பறக்கலாம் வண்டியில். அங்கே நம்ம அந்த ட்ரிப்புக்கெல்லாம் பிளான் பண்ணுறோம்ல, அதுக்குமே சொன்னார் மணியனை, நம்ம அங்கே போய் வேணால் அந்தமாரி வந்து ட்ரை பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகேண்ணா நம்ம பார்த்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இந்த ரோட்டில் தாங்க நாங்கள் டெய்லி போய் வருவோம். பட் எனக்கு இந்த கோயம்புத்தூருக்குள்ள அதிகமாக யாரையுமே தெரியாது. ஒரு சில பேரை மட்டும்தான் தெரியும். ஸோ அவங்களும் வந்துமே எனக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. இங்கனக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான இதுங்க மிஸ்ட்டு. எனக்கே சுத்தமாக கண்ணு தெரியல. நானே வயசில் ஓப்பன் பண்ணி தான் வண்டி ஓட்டுறேன். பின்னாடி உட்காந்துருக்க பில்லியன் அஜயனாலாம் அப்படியே கிடுக்கிட்டு ஆடுறாரு. மோசங்க. காலையில் இப்போ இது வேறு மார்கழி மாதம்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த டயத்தில் வேறு பயங்கரமான பேர் எல்லாம் மாலை போட்டு கேள்வி போனாங்களா, மாலை போட்டு கோயிலுக்கு போகிற மாதம் இது நமக்கு சரியான காலையிலேயே மிஸ்ட்டு பயங்கரமாகிடுச்சுங்க. ஸோ நம்ம ரூமுக்கு இன்னும் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இப்போ 1/4 மணி நேரத்தில் நம்ம வந்து ரூமுக்கு போயிடுவோங்க. இங்கேருந்து அப்படி இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு ரைட் எடுத்தோம்னா நம்ம ரூமுக்கு பக்கத்தில் போய் பேசுங்க. அதனால அவரு காலையில் எழுந்திரிக்க மாட்டேன்டாரு. இந்த பணியில் எங்கே எழுந்திரிச்சு எழுப்பிக்கிருக்கா அப்படின்னாரு. அப்புறம் எப்படி வேறு வேலையை எல்லாத்தையும் வர சொல்லி போயிட்டு வந்துட்டோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை தட்டிவிட்டுதாங்க. அவ்வளோதாங்க. நம்ம வந்து அப்படியே ரைட் எடுத்தோம் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இருந்தாங்க. அதெல்லாம் இந்த இடத்துல வந்துட்டு இந்த நேரம் பரவாயில்ல. இப்போ உள்ள போகிறல்ல இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், குளிர் பிரித்து தட்டிச்சுங்க. காலையில் அடி பொலியாக குளிர்.
நான்லாம் காலையில் எழுந்திரிச்சு இந்த பாட்டு எங்களுக்கு தான் இருக்குது. ஆனால் நான் எங்கே போனாலுமே சீக்கிரத்தில் எழுந்திரிச்சிடுவேன். நமக்கு வந்து டைமிங் தாங்க முக்கியம். டைமிங் கிட்ட பண்ணி நான் வந்துட்டு 10 நிமிஷம் முன்னாடியே போயிடுவேன். அதனால் வந்துட்டு டைமிங் வேணால் கரெக்டாக புக் பண்ணிடுங்க. வண்டி வர நம்ம சார்லியோட அடுத்த சர்வீஸ் விடணுங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20,000 பக்கத்தில் வந்து ஓடிட்டாங்க. அடுத்து டயர் சேஞ்சு போன சர்வீஸ்லேயே சொன்னாங்க, இந்த சேஞ்ச் ஆகிட்டும் பிரேக் பேடு மாற்றணும்னு சொன்னாங்க. அது இந்த மாதிரி வந்து மாற்றணுங்க. அதுக்கு இந்த மாதம் கொஞ்சம் சர்வீஸ் விடும்போது அதையும் சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணணும். இங்கனக்குள்ள வந்துட்டுங்க இந்த சைட்லலாம் தண்ணி வேற போகுதுங்க. குளிர் வரைக்கும் அப்படியே ஆள் குடின்னு நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க காலையில். அந்த பசங்களையும் சரி விடுங்க, நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு பசங்களோட ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வந்து பசங்களோட இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த பையன் வந்து சொன்னதுமே நான் வந்து ஓடிட்டே இருக்கேன். நான் வரும்போது அதான் வேஸ்ட்டே வந்தேன். ஸோ உங்கள் வீட்டில் ஏதாச்சும் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடலாங்க. நம்ம கொஞ்ச நாளில் வந்துட்டு ஏதாச்சும் பெருசாக பண்ணுங்க. நான் சூப்பர் பைக் எடுக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால வந்துட்டு நிறைய வேலையை சுற்றி வேறு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாத்துக்கும் பார்த்துருந்தா இல்லையா, பண்ணிடலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நான் 5 அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து கரெக்டாக நான் வந்து 11:10 டைமிங் எங்கடா பார்த்தீங்கன்னா சரி பின்னாடி ஒரு சொல்லி டைமிங் சொல்லிகிட்டே வராங்க. நாங்கள் தம்பி ஒருத்தவங்க டைமிங் சொல்லிட்டு வாங்கன்னா இப்படி அவங்ககிட்ட கேட்டு வந்துட்டுருந்தோம். இந்த சைடில் தண்ணி தாங்க ஒரு சும்மா ஒரு வாய்க்கால் மாரி தண்ணி போது அங்கிட்ட ஒரு லோக் ஒன்று இருக்குது. பக்கத்தில் சும்மா ஒரு தண்ணி குளம் மாதிரி அங்கேருந்து தண்ணி வந்து வந்துட்டு மாதிரி வரும். இங்கே கொஞ்சம் கசகசப்பாக இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து இந்த பக்கம் ஏரியாவில் இருந்தோம்னா கொஞ்சம் கசகசப்பாக இருக்குன்னா ஸோ அதெல்லாம் பார்த்துக்கலாம். நாங்கள் தண்ணி வேறு இந்த சைடில் வர்றதுனால அப்படியே குளிர் ரொம்ப எடுத்துருச்சுங்க. காலையில் க்ளோஸ் வேறு எதுவுமே நம்ம வந்து வாங்கலையா, அப்படியே கையெல்லாம் கிடுக்கிட்டு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. என்னோட உட்காந்தவர் அவ்வளோதான் எழுதி முடிச்சிட்டாரு. ஃபைனலாக வந்து நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். எப்படியோ ஒரு வழியாக இப்போ தாங்க சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது வந்து ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருந்தோம், உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் போய் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கன் தட்டி விட்டுக்கோங்க. லவ்வியால் நீங்கள் கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட்னால அடுத்தடுத்து நம்ம பெருசாக பண்ணிகிட்ருக்கோம். சரி ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட என் பண்ணிக்கிறேன். லவ்வியால் எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க. ஹெல்மெட் போட்டு வண்டி எடுங்க, ஹெல்மெட் போட வண்டி எடுக்காதீங்க. லவ்வியால் நம்ம சேனலுக்கு யாராச்சும் போய் வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கன் தட்டி வச்சுக்கோங்க.